மினி விளாக் பார்க்கலாமா? ஸோ நேற்று நான் மூவிக்கு போயிருந்தேன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் கருப்பு சூர்யா மூவி போயிருந்தேன். ஸோ படம் நல்லாயிருக்கு, பார்க்குற மாதிரி தான் இருக்குது. வேறு நம்ம போய் எல்லோரும் பார்க்கலாம். ஸோ நாங்கள் இப்போது எந்த தேட்டருக்கு போனோம்னு பார்த்தீங்கன்னா வரதராஜா தேட்டர் தான். ஏன்னா எங்களுக்கு வீடு அங்கே லொக்கேஷன் கிட்ட தான். அதனால் நாங்கள் அந்த தேட்டர் தான் எப்போவுமே நாங்கள் போய் பார்ப்போம். ஸோ பேக்கில் செக் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா, அதனால் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். ஒரு வாட்டி தோசை எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்னா 7:30 மணிக்கு ஷோ, பாப்பாவுக்கு ஊட்டி விடணுமேன்ட்டு தோசையும் எறாகிரவையும் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்போ பேக்கில் செக் பண்ணி டிஃபன் பாக்ஸை பிடிங்கி வச்சுட்டாங்க. அவங்களாம் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரேக் டைம் விடும்போது நம்ம தான் கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வாங்கிட்டு அங்கே டிக்கெட் வாங்குறதோட ஸ்நாக்ஸ் ரேட் அதிகமாக இருக்கும். லாஸ்ட்டாக படத்துக்கு எப்போ போனேன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. அது போயிட்டு ஃபுல்லாக படம் கூட பார்க்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா பாதிலே வந்துட்டேன். படம் நல்லா இல்லாமலாம் இல்லை, படமும் சூப்பராக இருக்குது. அந்த பாப்பா ரொம்ப இரும்பி வாமிட் பண்ணிட்டா. அந்த ஏசி அப்போ அவளுக்கு ஒத்துக்கல. அப்போ கோல்டாக இருந்தனால அப்போ ஒத்துக்கல. அதோட ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் மூவிக்கே போகிறேன். அதுவே நான் பயந்து தான் போனேன், மறுபடியும் எதனா வாமிட் பண்ணிவிடுவாள் அப்படின்னு நினச்சி தான் போனேன். சூப்பராக பார்த்துட்டு இருந்தாங்க, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு சீன் போயிட்டுருக்கும் போதே இப்போ சின்ன பாப்பா அழுதுட்டா. ரொம்ப அழுதுட்டா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அழுகையே வருது அப்படின்ட்டு பயந்துட்டா. படம் முடிஞ்சு பேர் போடுற இடத்துல அம்மா படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுறாவ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரியவங்க நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருந்தா. இந்த மாதிரி மூவிக்கு போகும்போதெல்லாம் பசங்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்களா, இல்லை உங்களையும் பார்க்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.